ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் 3 வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம். 3 இயல்களும் வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. இதை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதோட புக் பேக் வந்து அதை ரீட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடியது செய்யுள். பெண்மை அப்படின்ட்டு ஒரு செய்யுளை வந்து பார்ப்போம். இந்த பெண்மை அப்படிங்கிறது செய்யுளை வந்து இயற்றியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வே. ராமலிங்கனார். எப்பவும் போல் நம்ம நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டு இங்கே வருவோம். ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு வே. ராமலிங்கனார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் வந்து பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட பெற்றார் வெங்கட்ராமன் அம்மணி. அப்போ நமக்கு இதில் முக்கியமானது இதை மட்டும் ஊரை மட்டும் பார்த்துக்கோங்க, நாமக்கல் அண்ட் மோகனூர். இவர் தமிழக அரசோடைய இதான் முக்கியமானது, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். இது நிறைய டைம் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இவருக்கு நடுவண் அரசு வந்து பத்ம பூஷன் விருது வந்து வழங்கி இருக்கிறது. இதுவும் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இவரை வந்து காந்திய கவிஞர் மற்றும் நாமக்கல் கவிஞர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இவர் காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். காந்தியோடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டதில் இவர் காந்திய கவிஞர் அப்படின்ட்டும் நாமக்கல் கவிஞர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் தான் கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிறது பாடலையும் வந்து எழுதியிருப்பார். இவருடைய இது கவிதை தொகுப்பு இருக்குல்ல, அது எல்லாமே மலர் மலர்னு வரும். தெய்வ மலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேச மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் எல்லாம் பாருங்கள், இசை மலர், மலர் மலர் மலர்னே வந்து எல்லாமே வந்து வரும். ஓகேவா, இந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய மலர் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்து கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இவரை பொறுத்தவரை பெரிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கிடையாது. இந்த ரெண்டு மூணு பாயிண்ட் தான். தமிழக அரசோடைய அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. நடுவண் அரசு வந்து இவருக்கு பத்ம பூஷன் விருது வந்து வழங்கியிருக்கு. இவர் காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இந்த 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட் தான் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் இதுவும் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. நாமக்கல்லாரின் படைப்புகள் அதை வந்து பொறுத்துக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இசை நாவல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 3. எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க. இந்த நம்பர் வந்து கேட்பாங்க. இசை நாவல்கள் அப்படிங்கிறது 3. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முத்தமிழில் தான் வந்து பார்த்திங்கன்னா இயல், இசை, நாடகம் இந்த 3மே வந்து இயல், இசை, நாடகம் இந்த 3 வரும். அப்போ முத்தமிழ். ஓகேவா, முத்தமிழ் 3. இசை அப்படிங்கிறது 3. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சில்ல? இசை நாவல்கள், இசை அப்படிங்கிறது நமக்கு முத்தமிழில் வரும். இயல், இசை, நாடகம் அப்படின்ட்டு. அப்போ 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை அதெல்லாம் நமக்கு மறந்துடும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட்டுங்க. இசைக்கு இதை 3 இதை எடுத்துக்கோங்க. இந்த ரெட்டை சொல்லி கொம்போ ஒரு இதை எடுத்துக்கோங்க. அப்போ இசை 1 2 3 3ன்ட்டு போட்டுருங்க. அவ்வளோதான். கட்டுரைகள் 12ஆம் வகுப்பில் 12th படிக்கும்போது நமக்கு கட்டுரைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 12th கட்டுரைகள் ரொம்ப முக்கியம். நிறைய கட்டுரைகளில் தான் நிறைய மார்க் வந்து கிடைக்கும். தன் வரலாறு. ஒருத்தருக்கு அவருடைய வரலாறை பற்றி எப்படி தெரியும்? அவனை பற்றி தெரியும், அவங்க அப்பாவை பற்றி தெரியும், அவங்க தாத்தாவை பற்றி தெரியும், அவ்வளோதான். அப்போ 3 தலைமுறை அறிவுக்கு தான் தெரியும். அவன் அவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்பா, தாத்தா வரைக்கும் 3 தலைமுறை தான் தெரியும். ஸோ தன் வரலாறு 3 தலைமுறை தான் தெரியும். 3 புதினங்களை வந்து தினங்கள்னு வச்சுக்கோங்க. ஓகே, புதினங்கள் தினங்கள். திங்கள் டு வெள்ளி வந்து நமக்கு ஒர்க்கிங் டே, 5 தினங்கள். புதினங்கள் திங்கள் டு வெள்ளி 5 தினங்கள். இலக்கிய திறனாய்வுகள், இதில் லக்கும் திறமையும் வந்து 7ஆம் நம்பர் ஜெர்சிக்கு வந்து இருக்கும். தோனி, ரொனால்டோ அப்படிங்கிறது. 10 ரூபா கவிதை அல்லது 10ஆம் வகுப்பில் தான் காதல் கவிதையெல்லாம் எழுத தொடங்குவோம். 10ஆம் வகுப்பில் காதல் கவிதை எழுத தொடங்குவோம். 5 இருங்காப்பியங்கள், 5 4 மொழி வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுன்னா 4 திசைக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்ட்டு 4 திசைக்கும் தைரியமாக வந்து போகலாம். ஓகே, நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் திரும்ப சொல்லி பாருங்கள். இந்த நூல்கள்லாம் வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும், இந்த நூல்களோட எண்ணிக்கைகள்லாம். ஓகேவா, அடுத்த பெண்மை. இது வந்து ஒன்றும் கிடையாதுங்க. பெண்மையோட பண்புகளை வந்து சொல்லியிருப்பாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தாய், மனைவி, தமக்கை, தங்கை, மகள் அப்படின்ட்டு பெண்களுக்கு பல முகங்கள் உண்டு அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்கிறார். அன்பு, ஆர்வம், அடக்கம் இதெல்லாம் வந்து பெண்களோட பண்புகளாக இருக்கிறது. உண்மைத்தன்மை, உள்ள உறுதி, தன்னலமில்லாத குடும்ப நலம் பேணுதல், இது எல்லாம் யார் என்ன செஞ்சாலும் பொறுத்து கொள்ளுதல், தாய் எனும் அன்பு வடிவம் இதெல்லாம் பெண்களுக்குடையது. கணவனுடைய கவலைக்கு மருந்தாக மனைவி வந்து இருக்கிறாள். தமக்கையோ தங்கையோ வந்து பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவருக்கு உறுதுணையாக வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தந்தைக்கு வந்து மகள் வந்து பணிவிடை செய்யக்கூடியவளாக இருக்கிறார்கள். அன்பு காட்டியும் தனக்கே உரிய நாணம் கெடாமலும் நட்பு கொள்வதிலும் வந்து பெண் வந்து சிறந்து விளங்குகிறாள்.
இதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? இது சும்மா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது பாடலும் வந்து இதே தான் கொடுத்துருப்பாங்க. அன்பு அறமும் அடக்கமும் சேர்ந்து உண்மை தன்மையும், இது பாடலும் கேட்க மாட்டாங்க. அன்பும் அறமும் அடக்கமும் சேர்ந்து உண்மை தன்மையும் உறுதியும் மிகுதும் தன்னலம் மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியாய் தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாக உறுதுணை செய்யும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொள்ளும். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதான் வந்து இந்த பாடல். இந்த பாடலோட பொருட்களை விட இவருக்கு நாமக்கல் கவிஞருக்கு ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் உண்டு. அடுத்தது நாமக்கல் கவிஞரோட படைப்புகள் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிடுது, அது போக கதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே. புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா முனுசாமி, தில்லையாடி அப்படிங்கிறது ஊரில் மங்களம், இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இவங்க வந்து ஒரு நெசவு தொழிலாளி. ஓகேவா? இவங்க இந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவங்க நாட்டு துணிகளை இங்கே கொண்டு வந்ததுனால இவங்களோட நெசவு தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. யார்? முனுசாமியும் மங்களமும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இவங்களோட தொழில் நெசவு தொழில். ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க நாட்டு துணிகளை இங்கே கொண்டு வந்ததுனால இவங்க நெசவு தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் கதையை வந்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பாயிண்ட்ஸும் வந்து உடையில் வரும்போது முக்கியமான பாயிண்ட்ஸை அதை எடுத்து சொல்லிடுறேன். அது பாதிக்கப்பட்டதுனால இவங்க நெசவு தொழில் பாதித்து வறுமையில் இருந்தனால இவங்க தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பெர்க்குக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் ஒரு சிறிய காய்கறி கடையை உருவாக்குறாங்க. 1898 தான் முனுசாமி மங்களத்துக்கு வந்து வீரமங்கை வள்ளியம்மை வந்து பிறக்கிறாங்க. இவங்கள பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்கிறோம். 1898 வள்ளியம்மை அவங்க வந்து பிறக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவோட ஊர் பேரை சேர்த்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்ட்டு பேர் வந்து வச்சுட்டாங்க. இவங்க தென்னாப்பிரிக்காவில் தான் பிறக்கிறாங்கன்னா அவங்க அம்மாவோட ஊர் வந்து என்னது? தில்லையாடி. அதனால இவங்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மைன்ட்டு பேர் வந்து வச்சுட்டாங்க. அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் வந்து செல்லாது அப்படின்ட்டாங்க. அப்போ அங்கே உள்ள தமிழர்கள் எல்லாம் வந்து பெருசாக வந்து பாதிப்பு வந்து அடைந்தார்கள். அதில் இவரும் வந்து ஒருத்தர். 1913 வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அறப்போராட்டத்தில் எல்லாரும் ஈடுபடுறாங்க. அதில் காந்தியடிகள் வந்து தலைமையேற்கிறார். இப்போ 1898 வந்து வள்ளியம்மை வந்து பிறந்திருக்காங்க. இப்போ 1913 செப்டம்பர் திங்கள் 23 வந்து வால்க்ரஸ்ட் அப்படிங்கிறத இடத்துல வள்ளியம்மை வந்து போராட்டம்னா அவங்களுக்கு அப்போ 15 வயசு தான். 15 வயசில் போராட்டப்படும்போது அவங்கள 3 மாதம் கடுகாவல் தண்டனை கொடுத்து அவங்கள ஜெயிலில் வந்து போட்டுறாங்க. ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா கல்லும் மண்ணும் கலந்த உணவு தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டு காய்ச்சலுக்கு உட்பட்டு அவங்க சிறையில் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. உயிருக்கு போராடிய நிலையில் வந்து அவங்க வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. அப்போ காந்தியடிகள் போய் அவங்கள நேரில் பார்க்காங்க. நேரில் பார்த்துட்டு சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்ட்டு கேட்பாரு. இல்லை இன்னும் நான் சிறைக்கு செல்ல தயார் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த மோசமான உடல்நிலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன இதாகிட்டு அவங்க இறந்துருவாங்க சீக்கிரமே. 1913 அரெஸ்ட்டு. 14 பிப்ரவரி 22ஆம் நாள் ஓகேவா 22 வந்து அவங்க வந்து இறந்துருந்தாங்க. அவங்களோட 16 வயதிலேயே. ஓகேவா? 16 வயதிலே வந்து அவங்க இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காந்தியடிகள் சொல்லக்கூடியது. காந்தியடிகளோட கருத்து வள்ளியம்மையை பற்றி. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு காந்தியடிகள் வருத்தம் தெரிவிச்சுப்பார். இதெல்லாம் நிறைய டைம் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. யாருடைய மரணம் காந்தியடிகளுக்கு பேரிடியாக இருந்தது? அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள், வள்ளியம்மை, வேலு நாச்சியார், இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க ஆப்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை அவரது ஆயுதம். யார்? வள்ளியம்மைக்கு வந்து அவங்களோட நம்பிக்கை தான் வந்து அவங்களோட ஆயுதம். வள்ளியம்மையை குறித்து இந்தியன் ஒப்பீனியன், இதுவும் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ட்டு ஒரு இதழில் வந்து காந்தியடிகள் வந்து எழுதியிருக்காரு. வள்ளியம்மையை குறித்து என்ன எழுதியிருக்காருன்னா, மாதர்களுக்கு அணிகலனாக திளங்கும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை ரொம்ப முக்கியம். தன்மானம், நல்லொழுக்கம், இதற்கெல்லாம் இலக்கணமாக தெரிந்தவர் வள்ளியம்மை. அவருடைய தியாகம் வந்து வீண் போகாது. சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் வந்து என் கண் முன்னே நிற்கிறது அப்படி இந்த டைலாக்கு கூட கேட்பாங்க. இது சொன்னது யாருன்னா காந்தி. யாரை பற்றி சொன்னதுன்னா வள்ளியம்மை. இந்தியன் ஒப்பீனியன் இதழில் வந்து அவர் காந்தியடிகள் வந்து எழுதியிருக்காரு. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வந்து வள்ளியம்மையோடைய பேர் வந்து என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்ட்டு தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம்ட்டு காந்தியடிகள் ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூலில் வந்து இதை பற்றி வந்து சொல்லியிருப்பார். இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 7 பாயிண்ட் தான். அந்த 7 பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்த நடுவண் அரசு வந்து
தலை மற்றும் அஞ்சல் உரையை வெளியிட்டிருப்பாங்க. நாகப்பட்டினத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான் வந்து தில்லையாடி. அதேமாதிரி சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வந்து பெண் புலிக்குட்டி ஒன்று பிறக்கும். அதுக்கு தில்லையாடி வள்ளியம்மையின் நினைவாக வள்ளின்ட்டு பெயரும் வந்து வச்சிருப்பாங்க. அவர் மகாத்மா அப்படின்ட்டு பெயரை அடைவதற்கும் தில்லையாடி வள்ளியம்மையோட பங்கும் முக்கியமானது. அடுத்து கோஆப்டெக்ஸ், தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, அதோட 600வது பிரான்ச்சுக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்ட்டு பெயர் வந்து சூட்டினாங்க. அவ்வளோதான் வந்து இதோட இது. அதுக்கப்புறம் ராணி மங்கம்மாள், இதுவும் வந்து நிறைய ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும். ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் ஸ்டோரியும் சொல்லியிருந்தேன், முக்கியமான பாயிண்ட்ஸும் சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் மரபில் வந்து பெண்கள் வந்து முடிசூடினதே கிடையாது. காப்பாட்சியாளராக இருந்திருக்காங்க. அதில் முக்கியமானவங்க வந்து ராணி மங்கம்மாள். அது காப்பாட்சியாளர்னு என்னென்னா வாரிசு இருக்கும். வாரிசுனா என்னது, அவங்களோட குழந்தை இருக்கும், இல்லைன்னா அவங்க பேரன் பேத்தி அப்படின்ட்டு அவங்களுக்கு வாரிசு இருக்கும். அவங்கள வந்து முடிசூட வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆட்சி வந்து செய்வாங்க. அதுதான் வந்து என்னதுன்னா காப்பாட்சியாளர். இப்போ ராணி மங்கம்மாளுக்கு வந்து அரசு உரிமை இருக்குது, அவங்க பிள்ளை வந்து இருக்குது, ஓகேவா. அவங்க உரியவருக்கு குழந்தைகளாக இருந்தனால இவங்க காப்பாட்சியாளராக வந்து இருந்தாங்க. ஓகே, இவங்க ராணி மங்கம்மாளை பொறுத்து பார்க்கும்போது சொக்கநாதர் இருக்கார்ல, சொக்கநாதரோட மனைவி தான் ராணி மங்கம்மாள். அவர் சொக்கநாதர் இறக்கும்போது உடன்கட்டை இவங்க ஏறல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மகன் அரங்க கிருட்டின முத்து வீரப்பன் ரொம்ப சின்ன வயசாக இருந்தனால அவங்க ராணி மங்கம்மாள் வந்து உடன்கட்டை வந்து ஏறல. அவங்க முத்து வீரப்பனை வந்து வளர்க்குறாங்க. முத்து வீரப்பனை வளர்த்து திருமணம் வந்து செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் செஞ்சு வச்சு முடிசூடுறாங்க. யார்? முத்து வீரப்பனுக்கு. அது வரைக்கும் திருமணம் செஞ்சு வச்சு முடிசூடுது வரைக்கும் முத்து வீரப்பனுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு அவர் பேர் இருக்கும். ஆனால் இவங்க தான் காப்பாட்சியாளராக எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும். அடுத்து இந்த இதை பாருங்க, அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். அரசாட்சி அப்படிங்கிறது அடக்கமாகவும் இருக்கணும், தந்திரத்தோடும் இருக்கணும். முன்கோபம் வந்து அரசியல் வந்து ஒரு பிரயோஜனமும் வந்து தராது, ஒரு வெற்றியும் வந்து தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் வந்து இருக்க வேண்டும். மிகுந்த பொறுமையோடு நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்ட்டு அவருக்கு யாரும் அவரோட பையன் முத்து வீரப்பனுக்கு நிறைய டீச் பண்ணுவாங்க. அவர் வந்து நல்லா தான் வந்து நேர்மையாக வந்து நாட்டை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் வேறு எதுவும் இல்லை, நேர்மையாக வந்து இரு அப்படிங்கிறது மாதிரி நேர்மையாக வந்து செயல்படணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். கோயில்கள் கட்டி அரசியல்கள் செஞ்சிருப்பார். மக்களோட பசிப்பினியை வந்து போக்கியிருப்பார். நாட்டை ஆளும் பொறுப்பு வந்துவிட்டால் அனைவரும் தம் குழந்தைகளை போல எண்ணி அன்பு வந்து செலுத்துதல் வேண்டும் அப்படின்ட்டு அவங்க டீச் பண்ணி அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருப்பார். ஒரு 7 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு அவருக்கு அம்மன் நோய் வந்து அவர் வந்து இறந்துடுவார். இப்போ முத்து வீரப்பன் வந்து இறந்துட்டார். ஆனால் ராணி மங்கம்மாளுக்கு வந்து ராணி மங்கம்மாள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அவங்களோட மருமகள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன முத்தம்மாள். இவங்க யார்? முத்து வீரப்பனுக்கும் சின்ன முத்தம்மாளுக்கும் இவர் இறந்த உடனே ஒரு மகன் வந்து பிறந்துடுவார், ஆண் மகன். அப்போ வாரிசு வந்துட்டு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரசாங்கத்தை நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க மருமகளும் வந்து அடுத்த ஒரு சில நாட்களில் வந்து இறந்துருவாங்க. அவங்க மகனும் இறந்துருவாங்க, மருமகனும் இறந்துருவாங்க. அவங்க அப்பா ஃபஸ்ட்டே சொக்கநாதர் இறந்துருவாங்க. இவங்க காப்பாட்சியாளராகவே இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மகன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனாலும் வந்து அரசியல் விட முடியாதுல்ல, அரசியல் பட்டறிவும் ஆட்சி பொறுப்பும் வந்து அவங்களுக்கு நிறைய உண்டு. அவங்களுடைய இது விசயரங்க சொக்கநாதன், ஓகேவா. விசயரங்கன் சொக்கநாதன் வந்து பேரளவில் வந்து அரியணையில் வந்து ஏற்றப்படுவார். பாட்டி மங்கம்மாள் வந்து காப்பாட்சியாளராக வந்து இருப்பாங்க. இது 1688னா இங்கே வேற ஏதாட்டும் இயர் போட்டிருக்கா? இல்லை, இவர் பேர் நம்ம அடிக்கடி நிறைய இடத்துல பார்த்துருப்போம், விசயரங்க சொக்கநாதன். அவர் தான் வந்து என்னது அரியணையில் வந்து ஏறுதார். அதுக்கப்புறம் வந்து 2 போர்களை வந்து இவங்க சந்திப்பாங்க ராணி மங்கம்மாள். ஒன்று வந்து திருவாதங்கூர் போர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சை போர். திருவாதங்கூர் போர் என்னென்னா, திருவாதங்கூர் மன்னர் ரவிவர்மா வந்து மதுரை நாயக்கருக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருட்களை வந்து அதாவது வரி செலுத்தாமல் இருப்பார். அப்போ கள்ளக்குள பகுதியில் உள்ள நாயக்கர் படையை வந்து தாக்கி அழிப்பார். அவர் வந்து வரியும் செலுத்தியிருக்க மாட்டார், இந்த படையும் தாக்கி அழிப்பார். இவங்க ராணி மங்கம்மாளுடைய படைத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசப்ப பையன், நரசப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நரசப்பன், ஓகேவா. இவர் நரசப்பன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்ககிட்ட போய் அவங்க அந்த திருவாதூர் படையை தோற்கடித்து அங்கே உள்ள திரைப்பொருள், பொண்ணு, பீரங்கி அதெல்லாம் கொண்டு வந்துடுவார். தஞ்சை ஆண்ட மராத்தியருக்கும் மதுரை நாயக்கர்களுக்கும் இடையே இவங்க வந்து மதுரை ஆட்சி செய்கிறவங்க யார்? ராணி மங்கம்மாள். மராத்தியருக்கும் மதுரை நாயக்கர்களுடைய நல்லுறவுலாம் வந்து கிடையாது. அதில்
தஞ்சை சாஜி இருப்பார்ல, தஞ்சையில் வந்து மராத்தியர்களுடைய சாஜி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ மதுரை நாயக்கர் ஆட்சி சில வெற்றை பகுதியை அவர் கைப்பற்றி வச்சுக்கிடுவார். அதை வந்து மீட்க வந்து தளபதி நரசப்பன் வந்து போவார், நரசப்பையன் அவர் வந்து போவார். அவர் போய் அதை மீட்டுருவார். மீட்டுட்டு மேலும் தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிதர் வந்து என்ன பண்ணுவார்னா நிறைய பொருட்களும் பெரும் பொருட்களும் வந்து இவருக்கு கொடுத்து அனுப்புவார், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஓகேவா? அப்போ 2 போர், திருவாதங்கூர் போர், தஞ்சை போர். அடுத்து 3வது ஒரு போர் இருக்கா, மைசூர் போர். மைசூர் போரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்க தேவராயன் அப்படின்னு மைசூர் மன்னன் வந்து காவேரி அணைக்கு குறுக்கே வந்து கட்டிடுவார். ஆனால் தஞ்சை கூட இவங்க சண்டை, தஞ்சை கூட சண்டை இருந்தாலும் பரவாயில்ல, அதை மறந்துட்டு அவங்க அரசுக்கு உதவி தெரிவித்ததோட இவங்க படை கூட தஞ்சையும் மதுரையும் சேர்ந்து படையை ஒன்றா திரட்டிட்டு சண்டை போட போவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கடும் மழை பெய்தனால வெள்ளம் வந்து அந்த அணைகள் வந்து உடைஞ்சிடும். அதனால சிக்கல் வந்து முடிஞ்சு போர் வந்து ஏற்படாது. சமய கொள்கையை பொறுத்த வரைக்கும் சமயப்புற எல்லா மதத்தையும் ஈக்குவலாக பார்த்துருப்பாங்க. கிறிஸ்துவ மத குருமார்களை வந்து இது பண்ணுறது, ஆதரிக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு மானியம் வந்து கொடுக்கிறது, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழ்விடுவதே தர்மம் அப்படின்ட்டு கொள்கையை கொண்டவர்கள். மெல்லோ அப்படின்ட்டு ஒரு பாதிரியை விடுதலை செஞ்சுருப்பாங்க. போசேத் அப்படின்ட்டு ஒரு குருவை வந்து தம் அரசவையில் வந்து வச்சிருப்பாங்க. இஸ்லாமியர் நல்வாழ்வுக்காக பள்ளிவாசல்களில் பாதுகாப்பிற்காக நிலங்களை மானியமாக வந்து வழங்கியிருப்பாங்க. இஸ்லாமியர்களுக்காக பள்ளிவாசல்கள் பாதுகாப்பிற்காக இது நிலங்களை மானியமாக வழங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மங்கம்மாளோட அறச்செயல்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பெரிய அன்னச்சத்திரத்தை உருவாக்கியிருப்பாங்க. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையில் உள்ள நெடுஞ்சாலைக்கு மங்கம்மாள் சாலை அப்படின்ட்டு பேரும் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடக்கும். அடுத்து ஒரு தடவை வெள்ளத்தால் அழிந்த போது அங்கே நிறைய சீர்பணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கதையாக தான் இருக்கும். சித்திரை முழுமதி நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாளும் இளவரசரும் வந்து தமுக்கம் மைதானத்தில் தங்கி மீனாட்சி திருமணத்தை பார்ப்பாங்க. பழனி முருகனை வணங்க போகும்போது மங்கம்மாள் மேலே யாரோ ஒருத்தர் இடிச்சிருவார். இடிக்கும்போது இல்லை விடுங்க, அவர் பக்தி மயத்தில் தெரியாமல் நம்ம மேலே இடிச்சிட்டாரு அப்படின்ட்டு விட சொல்லுவாங்க. தென்னாட்டை தன்னந்தனியை ஆண்ட பெண்ணரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள். நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் கொண்டவர் தான் இவங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே 1-2 இருக்கும். அந்த ஸ்டோரி பேஸ்டாக பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அதுக்கப்புறம் இந்த இலக்கணம்லாம் நமக்கு தேவையில்லை, புணர்ச்சி இதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ ஒரு இயல் முடிஞ்சா இப்போ அடுத்த 2வது இயல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. அழகு, இறக்கம், கிளி, மலை, கதிரவன் இதற்கான பொருட்கள், ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் இதில் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் சொல் அறிவோம் இதில் உள்ள இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் முன்னால் கேட்பாங்க, இப்போ கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பழமொழி லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. இது பாரதாசன் ஒரு பாட்டு, தேவையில்லை. அதுக்கு பிறகு வந்து 2வது இயலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரச்சனிய யாத்திரிகம், அது மட்டும் முக்கியமானது. ரச்சனிய யாத்திரிகம் வந்து ஹெச்ஏ கிருட்டிணனார் அவர் வந்து எழுதினது. ரச்சனிய யாத்திரிகம் கிருட்டிணனார். இவர் வந்து ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு சில இடத்துல ஒரு சில புக்கில் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்ஏ கிருட்டிணனார். அதில் உள்ள ரச்சனிய சரித படலம் அதை வந்து பார்க்க போகிறோம். இது ஒன்றும் கிடையாது, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல, இயேசுவை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்ட்டு அந்த கதையை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கதையவே பார்த்துருமா? ஃபஸ்ட்டு கதையை பார்த்துருவோம். அடுத்து இது அப்படியே போயிடும், ஸ்ட்ரைட்டாகவே போயிடும். இதில் வந்து என்ன கதைன்னா, இயேசு வந்து பிறக்கிறார். இறை மகனாகிய இயேசு பெருமானை வந்து பெத்லகேமில் உள்ள மரியன்னைக்கு வந்து மகனாக வந்து பிறக்கிறார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஏரோது அப்படின்ட்டு ஒரு மன்னன் வந்து கொடுமையாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஆட்சியிலேருந்து தப்பிப்பதற்காக தந்தை யோசப்பும் மரியனையும் வந்து எகிப்துக்கு வந்து போகிறாங்க. அந்த ஏரோது இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பக்கத்தில் உள்ள நாசரேத்துக்கு வராங்க. அங்கே வந்து ஒரு இயேசு வந்து ஒரு யூத காட்டிலிருந்து புனித யோவானிடம் வந்து திருமுழுக்குன்னா வந்து நாஸ்தானம் அப்படிம்பாங்களா, அது வந்து பெறுகிறார். அவர்கிட்ட மொத்தம் 12 சீடர்கள் வந்து இருக்கிறாரு. அவரோட நாணத்தை வந்து எல்லாருக்கும் ஊட்டுறாரு, பல்வேறு புதுமைகளை வந்து செய்கிறாரு. அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. அவருடைய 10 கட்டளைகளும் வந்து ரொம்ப முக்கியம். 12 சீடர்கள் 10 கட்டளைகள் வந்து இருக்குது. அதை பொறாமை கொண்டவர்களில் வந்து ஒரு பொறாமை வந்து அவர் மேலே நிறைய பேருக்கு வந்துட்டு, அதில் யூதாசு அப்படின்ட்டு ஒரு சீடர் வந்து இந்த 10 சீடரில் ஒரு சீடர் வந்து
அந்த எதிரணியில் சிக்கிட்டார். அப்போ வந்து இயேசுவை வந்து அவர் காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ யூதேசு மரபுகளை வந்து இவர் மீறினார் அப்படின்ட்டு. ஓகே, யூதேய மரபுகளை மீறினார் அப்படின்ட்டு பிலாத்து மன்னன் வந்து இவர் இயேசுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. மரண தண்டனை விதிக்கும் போது அவர் சிலுவையிலே சுமத்தி இருப்பாங்களோ அந்த கதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. யூதர்கள் வந்து இயேசு நாதரை வந்து சிலுவையில் வந்து அறையிறாங்க. இயேசுநாதரை சிலுவையில் அறையிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 குற்றவாளிகள் இருப்பாங்க. அந்த 2 குற்றவாளிகளுக்கு நடுவே வந்து இயேசுநாதரை வந்து வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது கூட இயேசுநாதர் என்ன செய்வார்னா, இவங்க தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க அப்படிம்பாரு. அதுக்கு தான் என்னது, இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்தல். நமக்கு கெட்ட செஞ்சவர்கள் கூட நல்லது வந்து இயேசுநாதர் வந்து செய்வார். இவங்க தெரியாமல் இனிய தண்டனை கொடுக்காங்க, இவங்களை மன்னிச்சிருங்க அப்படிம்பாங்க. உண்மை கிறிஸ்தவன் யார் அப்படின்னா, துன்பம் செய்தவரையும் பொறுத்தரும் பெருங்குணமுடையவர் தான் உண்மை கிறிஸ்தவர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அடுத்த உலக ரட்சகர் இயேசுநாதர் தான்ப்பா உலக ரட்சகர் அப்படின்ட்டு எங்கே முடிவு எடுப்பாங்கன்னா, இரும்பு ஆணிகளால் உடலை கிழித்து சிதைத்த போதும் இச்செயலை செய்த மனிதர்களை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டுவார்ல. அப்போ தான் இந்த உலகை காக்க வந்த பெருமான் வந்து இயேசுநாதர் தான் அப்படின்ட்டு உலக ரட்சகர் இயேசுநாதர் அப்படின்ட்டு இதில் வரும். யூதர்கள் வந்து இழி சொற்களை வந்து சிலுவையில் வந்து எழுதுறாங்க. எப்படி? குன்றாத நரேசன் யூதருக்கு குலவேந்தன் அப்படின்ட்டு அவர் 7 மொழிகள் அவர் ஏற்றி அவரோட ஆடைகள்லாம் அவரோட ஆடைகள்லாம் கலைத்திருப்பாங்க. இப்படி இயேசுவை கொடுமை பண்ணுவாங்களே, நம்ம சின்ன வயசில் கேட்ட கதைகள் தான், அதை தான் வந்து கொடுத்து கொடுப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆசிரியர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் ரச்சினி யாத்திரிகம் அப்படிங்கிறது நூலோட ஆசிரியர் H.A. கிரிட்டினார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கரையிருப்பு அப்படிங்கிறது ஊரில் வந்து 1827 ஏப்ரல் 23 பிறக்கிறார். இவருடைய தந்தையோட பேர் சங்கரநாராயணன். இவரோட தந்தை கிட்ட தான் இவர் தமிழ் இலக்கியம் வந்து கற்றிருப்பார். தாயோட பேர் தேவநாயகி. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இவர் எங்கே பிறந்தார் ஏது பிறந்தாரை விட திருநெல்வேலி கரையறுப்பு இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் தந்தை கிட்ட தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியம் கற்றுக்கிட்டாரு. மாணிக்க வாசகர்கிட்ட இலக்கணத்தை கற்றுக்கிட்டாரு. பிளவன ஜோதிடரிடம் வந்து வடமொழியை கற்றுக்கிறாரு. இந்த 3 வச்சுக்கோங்க. இந்த பேரை பார்த்தாலே வடமொழி மாதிரி தானே இருக்குது. பிளவன ஜோதிடர் வடமொழி மாதிரி தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. தந்தை கிட்ட தமிழ் இலக்கியம் கற்றுக்கிட்டாரு, மாணிக்க வாசகத்துக்கிட்ட இலக்கணம் கற்றுக்கிட்டாருங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. சாயர்புர பள்ளியில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இவருடைய எல்லா நூல்களும் ரச்சினிய அப்படின்ட்டு வந்துருக்கும். அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரச்சினிய சமய நிர்ணயம், ரச்சினிய மனோரகம், ரச்சினிய குரல், ரச்சினிய யாத்திரிகம், இதெல்லாம் வந்து இவருடைய இந்த இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் யார்? H.A. கிரிட்டினார். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இவர் 1900 பிப்ரவரி 3 வந்து இறக்கிறார். இப்போ ரச்சினி யாத்திரகம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை நோக்கி செல்லும் பயணம், அல்லது உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பயணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் முக்கியமானதானா. மேலும் ஆன்ம ஈடேற்றத்தை விரும்புவர், ஆன்மீகத்தில் விரும்புபவர்களுக்கு வந்து ரச்சினி யாத்திரகம் அப்படின்னு பொருள் வைக்கலாம். இந்த நூல் வந்து இவர் H.A. கிரிட்டினார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதுனது கிடையாது. ஜான் பயன் அப்படின்ட்டு ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆங்கில நூலாசிரியர் வந்து பில்கிரிம்ஸ் கிரேஸ் அப்படிங்கிற நூலை தழுவி தான் H.A. அப்படின்னா ஹென்ரி ஆல்பர்ட், H.A. அப்படிங்கிறவங்கள அதுக்கு ஹென்ரி ஆல்பர்ட் கிரிட்டினார் அப்படிங்கிறது தான் பொருள். அவர் தான் இந்த பில்கிரிம்ஸ் புரோகிரீஸை தழுவி தான் வந்து இந்த ரச்சினி யாத்திரகம் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக முடிச்சா அடுத்தது கிறிஸ்துவ கம்பர் யாரு? H.A. கிரிட்டினார். ரச்சினி யாத்திரகம் பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் அப்படிங்கிறது நூலை தழுவி எழுதியிருக்காங்க. குருசுனா வந்து சிலுவை, தொழும்பர்னா அடியார், செற்றம சினம், ஆகடியம்னு ஏளனம். அடுத்து இந்த பொங்கல் திருவிழாவில் முக்கியம் கிடையாது, லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க போதுமானது. ஏன்னா புது புக்கில் இருந்து தான் இது கேள்வி கேட்பாங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கேட்க மாட்டாங்க. நேர்மை அப்படிங்கிற துணைப்படம் தேவையில்லை, இது ஏதோ கதையாக தான் கொடுத்துருப்பாங்க. நேர்மை அப்படிங்கிற துணைப்பாடம். அடுத்து ஆகு பெயர் தேவை, ஆகு பெயர்லாம் நம்ம புது புக்கில் உள்ளது படித்தா போதும். ஓகேவா? இந்த பொருள்கோள் இருக்குல்ல,
ஒரு நிமிஷம். இந்த பொருள்கோள் மட்டும் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த அலைமறி பாப்பு பொருள்கோள் அப்படின்னா என்னன்னா, பாம்பு எப்படி தலையை உள்ளே வச்சு உள்ளே போயிட்டு உடம்பு பின்னாடி இருக்கோ அதே மாதிரி செயலில் உள்ள இறுதி எழுத்துக்களை எடுத்து முதல்ல வச்சு பொருள் கொண்டுக்கலாம். அது பேர் அலைமறி பாப்பு பொருள்கோள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வருதா, இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு வச்சு பொருள் கொண்டுக்கலாம். கொண்டு கூட்டு பொருட்கள்லாம் பல அடிகளில் கூறப்பட்ட சொற்களை, ஓகே, பல அடிகளில் கூறப்பட்டுள்ள சொற்களை வந்து பொருளுக்கு ஏற்ப மாற்றிக்கலாம். எல்லா அடிகளையும் எந்த அடிகள்னாலும் வச்சு மாற்றிக்கிட்டது கொண்டு கூட்டு பொருட்கோள். எப்படினாலும் கூட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழி மாற்று அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இல்லை குறிப்பு கொடுத்துருப்பாங்க. மொழி மாற்று பொருட்கோள் அப்படிங்கிறது என்னென்னா, சொல்லை வந்து அந்தந்த அடியில் வந்து சொல்ல முன்ன பின்ன வச்சுக்கலாம். கொண்டு கூட்டு பொருட்கோள்னா எந்த அடிக்குனாலும் மாற்றிக்கலாம். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படிங்கிறது எந்த அடியிலனாலும் சொற்களை மாற்றிக்கலாம். இதற்கான எடுத்துக்காட்டு லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படிங்கிறது செயலில் எல்லா அடிகளிலும் முன்னும் பின்னுமாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் இருப்பது அடிமறி மாற்று பொருட்கோள். இதில் வந்து எல்லா அடிகளையும், ஓகேவா, மூணாவது எல்லா அடிகளிலும் பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்கள், எது சொற்கள் அது அடியவே மாற்றிக்கிட்டா கூட பொருளும் ஓசையும் வந்து சிதையாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இதோட வந்து இயல் 2 வந்து முடிச்சு. இயல் 2ல் நமக்கு இது மட்டும்தான் ரச்சனையா திறபா. இயல் 3 வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு. இதில் உள்ள இந்த பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பாப்பா. ஆசிரியர் இந்த புறநானூற்றை எழுதியவர் நக்கீரனார். இவர் வந்து திருமுருகாற்றுப்படை, நெடுநெல் வாடை இந்த 2 நூலையும் வந்து எழுதியிருக்காரு. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முருகனை வழிபட நெடுதூரம், ஓகே, முருகனை வழிபட நெடுதூரம் நடந்து போனால் அங்கே போயிட்டு முருகர் கோயில் என்ன கொடுப்பாங்க, பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. அதை நக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்து வரலாம். அப்போ நக்கீரனார் அப்படின்ட்டு வந்துட்டுனாலே முருகரை ஞாபகம் வந்துடணும். முருகர்னாலே நெடுதூரம் நடக்கணும். அப்போ முருகர், திருமுருகாற்றுப்படை, நெடுநெல் வாடை அப்படின்ட்டு இந்த 2 நூலையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இறையனார் எழுதிய கலைவியலுக்கு உரை கண்டவர், ஓகேவா, இது ஞாபகம் பார்த்துக்கோங்க. கலைவியலுக்கு வந்து உரை கண்டவர், அவ்வளோதான். இவர் வந்து உலகியல் உண்மைகளை வச்சு தான் வந்து நூலை வந்து எல்லா நூலையும் வந்து எழுதியிருப்பார். புறநானூறு எப்பவும் போல தான். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 400 பாடல்களை கொண்டது. வீரம், கொடை, கல்வி இதை வச்சது 8 தொகை நூல்களில் ஒன்று. பாடல்கள் வந்து பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டது. மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, வீரம், கொடை, கல்வியை பற்றி சொன்னது. முக்கியமானது இதுதான். ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் புறநானூரை மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. அடுத்த பாடல் பார்த்துருமா. பாடலோட பொருள் பார்ப்போம். தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்டது இவ்வுலகம் முழுவதையும் பொதுவின்றி தன் ஒரு குடையின் கீழ், அதாவது என்னன்னா, தெளிந்த கடல் நீரால் ஆனது இந்த உலகம். ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லாமல், பொதுவாக இல்லாமல் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் தான் மன்னன், ஓகேவா. 3 சைடு கடல் நீரால் சூழ்ந்தது தானே இந்த உலகம். 3-4 சைடு வச்சுக்கோங்க. கடல் நீரால் சூழ்ந்தது இந்த உலகம். அதை வந்து பொதுவாக இல்லாமல் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் மன்னன். அவனுக்கும் விலங்குகளை வேட்டையாடி உண்ணுபவன் இருப்பான்ல, அவனுக்கும் வந்து 2 பேரும் கிட்டத்தட்ட சேம் தான் அப்படிம்பாங்க. கல்வியறிவற்ற ஒருவனுக்கு உண்ண தேவைப்படும் பொருள் 4 அளவே. 4 அளவேன்னு என்னன்னா ஒரே அளவு தான். இப்போ மன்னனையும் இங்கே வேட்டைக்கு போகக்கூடிய ஒருவனையும் வந்து ஒப்பிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒன்று தான். அது போக மேலாடையும் இடுப்பாடையும் 2 பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். இது போல தான் எல்லாமே வந்து மன்னனுக்கு, வேட்டை செய்பவனுக்கும், கல்வியறிவற்றவனுக்கும் எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஒருவன் செல்வத்தினால் பெரும் பயன் அதனை மற்றவர்களுக்கு கொடுத்தாலாகும். ஓகேவா, ஒருத்தர் நிறைய செல்வம் இருக்குன்னா அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது பட்சத்தில் தாம் கொடுத்தா அவன் நல்லா இருப்பான். தாமே நுகர்வான் என்றால் பலவற்றை அவன் இழக்க நேரிடும். அப்போ மன்னனுக்கும் இந்த கான்செப்ட் வரும். மன்னன் அப்படிங்கிறவன் வேட்டையாடவனும் ஒன்று தான். ஆனால் மன்னன் அப்படிங்கிற உள்ள செல்வத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். தானே வச்சுக்கிட்டா அது மன்னன் வந்து சரிப்பட்டு வர மாட்டான், அழிஞ்சிருவான். அப்படிங்கிறது மாதிரி ஒரு புகழ்வது மாதிரி, பழிப்பது மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம். நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி, அதாவது 3 சைடும் கடலால் சூழப்பட்டது, பொதுமை இல்லாமல் வெண்கொடை கீழே வந்து ஆட்சி செய்பவன் மன்னன். வேற கலரில் போடும்.
தென் கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஓக்கும்மே செல்வத்து பயனை ஈதல் தூய்ப்பம் எனினே தப்பு பலவே. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த லைன் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. செல்வத்து பயனை ஈதல் இது எந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது? புறநானூறு. 9 நாளி உடுப்பவை இரண்டே இது எந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது? புறநானூறு. இந்த முதல் 2 லைனு கேட்கலாம். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோருக்கும் இந்த லைன் என்னது? புறநானூறு. சொன்னல் பாடலோட வரிகள் ரொம்ப முக்கியமானது, நல்லா வந்து பார்த்துக்கோங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பாடலோட வரியும் கான்செப்டும் புரிஞ்சிட்டல. 3 சைடில் கடலில் வந்து சூழப்பட்டுள்ளது. பொதுமையே இல்லாமல் வெண்குடை கீழே ஆட்சி செய்பவன், இரவும் பகலும் பாராமல் துஞ்சான் அப்படின்னா வந்து வேட்டையாடவன், கெட்டவன். அவன் வந்து கல்லா ஒருவருக்கும் கல்வி இல்லா ஒருவருக்கும் உடுப்பவை 9 நாளி உடுப்பவை ரெண்டே. உண்ணக்கூடிய டைமும் வந்து ஒரே நேரம் தான், உண்ணக்கூடிய அளவுலாம் ஒரே அளவு தான், உடுப்பவை ரெண்டே. மேலாடை கீழடை இந்த 2 தேவை. ஓகேவா? இது எல்லாமே மற்றும் பிற எல்லாமே வந்து ஒன்று தான். ஆனால் செல்வத்து பயனை ஈதல், பிறருக்கு கொடுப்பது தான் செல்வத்து பயன் அப்படின்ட்டு இந்த மன்னனையும் வேட்டையாடுவனும் கொஞ்சம் வேற்றுமைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது குறுந்தொகை. குறுந்தொகை ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளானதான். குறுமை ப்ளஸ் தொகை, அதுதான் வந்து குறுந்தொகைங்கிறாங்க. குறுந்தொகை அப்படிங்கிறது எனது குறைந்த அடிகளை கொண்ட நூல், 8 தொகை நூல்களில் ஒன்று. 401 பாடல்கள் கடல் வாழ்த்தோடு சேர்ந்தது. இதில் 4 to 8 அடி, 4 அடி சிறுமை அளவு, 8 அடி பெரிய அளவு. ஓகேவா? தொகுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ. பாரதம் பாடிய பெருந்தேவனரை வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். அவ்வளோதான். இயல் வாழ்க்கை, ஒழுக்க, மகளிர் பண்பு, அற உணர்வு இதெல்லாம் வந்து இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. தொகுத்தவர் பூரிக்கோ அப்படிங்கிறத எப்படி வச்சுக்கலாம்? பூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியாக தான் கொடுப்பாங்க. தொகுத்தவர் பூரி கூட்டு அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டக்குன்னு ஷார்ட்கட்டு ஞாபகம் வர மாட்டுக்கு. பெருசாக தேவையில்லை இதுக்கு ஷார்ட்கட். உங்களுக்கு 4 பாயிண்ட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த குறிஞ்சியின் கரிய கொம்புகளில் குறிஞ்சி பூக்கள். ஓகே, குறிஞ்சி பூக்கள் வந்து குறிஞ்சியின் கரிய கொம்புகள் வந்து குறிஞ்சி பூக்கள் இருக்குது. அதை வந்து வண்டுகள் வந்து தேனை வந்து ஈடுவதற்காக அதில் போகுது. அதை போல அந்த நாட்டை உடைய தலைவன், குறிஞ்சி பூக்கள் இருக்கும்ல, குறிஞ்சி பூக்கள் உடைய நாட்டை உடைய தலைவன், குறிஞ்சி பூக்கள் இருக்கிறதுல வண்டு வந்து தேனை வந்து வச்சிருக்கு. அதை உடைய தலைவனே யான் கொண்ட நட்பானது இது முக்கியமானது. நிலத்தை விட பெரியது வானத்தை, லேண்டோட பெருசு, நிலத்தோட பெருசு, வானத்தோட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது. இப்படிதான் நம்ம சொல்லுவோம். நிலத்தோட பெருசு, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இது தலைவன் வந்து தலைவியை பற்றி சொல்லக்கூடியது. மலைப்பகுதியில் உள்ள குறிஞ்சியின் கரிய கொம்புகளில் குறிஞ்சி பூக்கள் பூத்திருக்கின்றன. குறிஞ்சி பூக்கள் பூத்திருக்கின்றன. வண்டுகள் தேனை திருத்துவதற்கு இடமாகிய நாட்டை உடையவன் தலைவன். வண்டுகள் வந்து தேனை, குறிஞ்சி பூ இருக்கா அதில் உள்ள வண்டுகள் வந்து தேனை திரட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாட்டை உடைய தலைவனே, உன் கூட கொண்ட நான் நட்பு வந்து நிலம், வானம், கடல் இதெல்லாம் வச்சு தலைவி வந்து ஒற்றுமைப்படுத்தி சொல்கிறாங்க. இதோட பாடல் வரி பெருசாக முக்கியம் கிடையாது, லைட்டாக பார்த்துக்கணும். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் பொருளை ஃபஸ்ட்டு கொடுத்துப்பாங்க. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தே, நிலத்தை விட பெருசு, வானோட உயர்ந்து, நீரினும் ஆறல விண்ணென்றி சாரல், அப்போ கடலை விட பெருசு. இது வந்து 2வது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. கருங்கோ குறிஞ்சி பூ கொண்டு, குறிஞ்சி பூக்களை கொண்டவனே பெருந்தேன் இழக்கும், வண்டுகள் வந்து பெருந்தேனை வந்து இழக்கக்கூடிய நாட்டை உடைய நட்பே, நாட்டனோட நட்பே, அந்த நாட்டை உடைய நட்பே. இது எழுதினவர் வந்து தேவகுலத்தார். ஆசிரியர் பேர் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, அந்த கான்செப்ட் வந்து கேட்கலாம். 8 தொகை நூல்கள் ஒன்று குறுந்தொகை, 401 பாடல்களை கொண்டது, 4 to 8 அடிகளை கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்கோளம்லாம் தேவையில்லை. உயிர்கோளம் அடுத்த நல்ல உள்ளம்லாம் தேவை கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த இலக்கணத்துக்கு போயிடும். இந்த இலக்கணம் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம். இல்லை அடி மற்றும் தொடையை பற்றி பார்ப்போம். அடி அப்படிங்கிறது என்னென்னா நிறைய சீர்களை கொண்டது அடி. அடியில் வந்து ஃபஸ்ட்டு குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்ட்டு
5 வகைப்படும். இப்போ குறள் அடி அப்படிங்கிறது என்னன்னா 2 சீர்களை கொண்டது குறள் அடி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? திருக்குறள் அப்படிங்கிறது 2 லைனாக இருக்குமா? திருக்குறள் அப்படிங்கிறது 2 லைனாக இருக்கும். அது வந்து வெண்பால வரும்போது குறள் வெண்பான்னு வரும். இப்போ இங்கே 2 சீருனா 2 அடினா குறள் வெண்பா, 2 சீருனால் குறள் அடி, அவ்வளோதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மேலே உள்ள நம்பர் அழிச்சது 5 வகைப்படும். அடுத்தது சிந்தடி அப்படிங்கிறது 3 சீர்களை உடையது சிந்தடி. சிந்தடி அப்படிங்கிறத சிந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சிந்தடி, சிந்து. சிந்து எத்தனை இருக்குது? 1 2 3 லெட்டர், 1 2 3 லெட்டர், 3 சீரு. அளவடி, அளவடியில் எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4, அப்போ இது 4 சீரு. ஓகேவா? அளவடிக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரடி. அளவடிக்கு இன்னொரு பேர் என்னது? நேரடி. அதையும் என்னங்க 1 2 3 4 4 இருக்குது, 4 சீரு தான், பிரச்சனை கிடையாது. இல்லை கேள்வி கேட்டிருக்காங்க அளவடியோட மற்றொரு பேர் வந்து என்ன? நேரடி அப்படிங்கிறது. நெடிலடி 1 2, ஓகேவா? நெடிலடிக்கு 1 2 3 4 5, 5 சீருனா நெடிலடி. 6 சீருனா களி நெடிலடி. 6 சீருங்கும் போது களி நெடிலடி. இது ஃபஸ்ட்டு இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இது ஒரு மனசில் வந்து பதிந்து விடும். 6 சீருங்கிறத அறுசீர் களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. 7 சீர் அப்படின்னா 7 சீர் களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. 8 சீர் அப்படிங்கிறத எண் சீர் களி நெடிலடின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோதான் இந்த அடியோடைய பொறுத்த வரைக்கும். அடி வந்து எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. ஓகேவா? நான் சொன்னது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, அந்த கான்செப்ட் பார்த்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொடை. இப்போ தொடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 வகைப்படும். ஓகேவா? தொடை அப்படிங்கிறது என்னது? 8 வகைப்படும். இது ரீசெண்டாக கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க போன குரூப் 4ல். தொடை எத்தனை வகைப்படும்னா தொடை 8 வகைப்படும். மோனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, ஏபுத்தொடை, அளபுத்தொடை, இரட்டைத்தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும், அவ்வளோதான். முதல் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அது பேர் என்னது? மோனைத்தொடை. முதல் எழுத்து, ஓகேவா? முதல் எழுத்து ஒன்றா இருந்துச்சுன்னா அது பேர் மோனைத்தொடை. இப்போ வந்து இது வந்து ஒரு அடி, இது ஒரு அடி. இப்போ இந்த அடிகளில் வருதா இந்த ஏ, முதல் எழுத்து ஏ, இங்கே 2வது அடியிலையும் முதல் எழுத்து ஏ, எண்ணுவோம். இப்படி அடியில் வந்துச்சுன்னா இது பேர் அடி மோனை. அதுவே வந்து இந்த எண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே ஒரு சீராக வந்திருக்கு, ஓகேவா? அப்போ வந்து இது என்னன்னா சீர்மோனை. அதே மாதிரி தான் இதுக்கும் எதுகைக்கும். எதுகைன்னா வந்து என்னது? 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது போல. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை. 2ஆம் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அது எதிகை. அதே வந்து இதில் அடியில் வருது அகர பகவன், கே தானே, கேவும் அடியில் வருதுனால இது அடி எதிகை. அதே வந்து இது சீரில் வருது. இப்போ இங்கே இது அதின்னு இருக்குன்னா இது வந்து என்னது? சீர் எதிகை. சரி, அப்படி வராது. ஆகன்னு வந்துச்சுன்னா இது தானே, 2வது எழுத்து தானே, அப்போ சீர்னு வரும். கான்செப்ட் புரியுதுல? ஒரே லைனில் வந்தா இதெல்லாம் சீர் தானே. 1 சீர், 2 சீர், 3 சீர், 4 சீர், 5 சீர், 6 சீர், 7 சீர். இப்போ இதில் சீர்களில் ஒன்றா வந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னன்னா சீர்மோனை, சீர் எதுகை அப்படிம்பாங்க. அடியில் இது ஒரு அடி, இது ஒரு அடி. அடியில் வந்துச்சுன்னா அடி மோனை, அடி எதுகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது தொடுப்பது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தொடுப்பது எதுகை. முரண் தொடை அப்படின்னா வந்து என்னன்னா முதற் சீர் வந்து முரண்படும். முதன் சீர் வந்து முரண்படும். இங்கே பாருங்க, இன்பம் துன்பம், காலை மாலை, இந்த மாதிரி முதற் சீர் வந்து முரணாக இருந்தால் அது பேர் என்னது? முரண் தொடை. இது அடியில் வருவதனால இது அடி முரண் தொடை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏபத்தொடை அப்படிங்கிறது ரைமிங்காக இருக்கும். இறுதி சீர் ஒன்றி வர தொடுப்பது. கூடும், மூடும், நாடும், யாடும், இது வந்து ஒரு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங்காக இருக்கும். இது வந்து ஏபுத்தொடை. இது அடியில் வருதுனால அடி ஏபுத்தொடை. இல்லை 8 வகைப்படுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் 8 கொடுத்துருக்க மாட்டாங்க, 5 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அளப்படைத்தொடை அப்படிங்கிறது என்னன்னா முதல் சீர் வந்து அளப்பெடுப்பது அளப்படத்தொடை. கெடுப்பாந்தும் எடுப்பாந்தும் அப்படின்ட்டு அளப்பெடுத்திருக்கல, இது வந்து அடியல படத்தொடை. அடியில் வருதுன்னா அடியல படத்தொடை. ஓகே. இல்லை தொடை விகற்பங்கள். அடுத்தது தொடை பார்த்தாச்சு, அடுத்து தொடை விகற்பங்கள். தொடை விகற்பங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட்கட் வச்சு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இது வந்து மொத்தம்
7 இருக்கும். இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படின்ட்டு இந்த 7ம் ஒன்றை ஒன்று வந்து தொடுப்பது தொடை விகற்பம். இந்த 7ம் வந்து பார்த்தீங்கன்னா மோனை, எதுகை, ஏபு, முரண், அளப்படை. இந்த மேலே பார்த்த 5 இருக்குல்ல, இந்த 5 கூட போய் ஜாயிண்ட் ஆயிரும் இந்த 7ம். ஓகேவா? அங்கே ஒரு 7 இருக்கு. அந்த 7ம் வந்து இந்த 5 கூட மோனை, எதுகை, ஏபு, முரண், அளப்படை இந்த 5 கூட சேர்ந்து மொத்தம் 35 விகற்பங்கள் வந்து இருக்குது. அப்போ தொடை விகற்பங்கள் எத்தனை கேட்டால் எத்தனை? 35. அடி வந்து எத்தனை கேட்டால் 5. தொடை வந்து எத்தனை? 8. தொடை விகற்பங்கள் வந்து உங்களுக்கு 35. ஏன்னா 7 × 5 35. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருந்தேன். இந்த லைனை வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த நம்பர் போடுது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை வந்து பார்ப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? இணையாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு போய் போலி வந்து ஒரு ஊரில் வந்து சாப்பிட்றாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இணையான ஒரு நண்பர்கள் போலி சாப்பிட ஒரு ஊருக்கு வந்து போகிறாங்க. போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூரை வீட்டில் போலி வந்து இருக்குது. போலியை வந்து சாப்பிடும்போது மேல் வாயிலையும் சுடுது, கீழ் வாயிலையும் வந்து போலி வந்து சுடுது. சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு முற்று பெற்று வருகிறார்கள். கான்செப்ட் புரிஞ்சில்ல? அவ்வளோதான். இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர் போலி சாப்பிட போகிறாங்க. ஒரு இணையான நண்பர்கள் போலி சாப்பிட ஒரு ஊருக்கு வந்து போகிறாங்க. அப்போ கூரை வீட்டுக்கு போகிறாங்க. மேல்வாயும் கீழ்வாயும் வந்து போலியில் வந்து படுது, முற்று பெற்று வருகிறார்கள். அவ்வளோதான். இது ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த என்ன ஆர்டரில் வரும், என்ன நம்பர் வரும்லாம் வந்து பழகிடும். நம்பர் போடுவதற்கு இப்போ சொல்லித்தரேன். நம்பர் வந்து ஈஸி தான். இந்த 7யும் வந்து எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்பர் போடுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து 1ஆம் நம்பர் வந்துடும். ஓகேவா? எல்லாத்துக்கும் 1 வந்து போட்டிருக்கோங்க. இதில் வந்து மொத்தம் 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7 இருக்கும். 7 மொத்தம் எல்லாத்துக்கும் 1ஆம் நம்பர் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 3 4. ஓகேவா? இணை 1 2, பொழிப்பு 1 3, ஒருவு 1 4, 2 3 4 போட்டாச்சு. இதை வந்து மொதல் 3க்கு முடிச்சு அடுத்த கூளை அப்படின்ட்டு வரும்போது என்னென்னா 1 2 3 இந்த இது வந்துடும். ஓகேவா? கூளை அப்படிங்கிறதுக்கு 1 2 3 வந்துடும். முற்று அப்படின்னா எல்லாத்துலேயும் வரப்போது தான் முற்று. அப்போ 1 2 3 4 இது வந்து முற்று. இப்போ இதில் மேற்கதுவாய், இது வந்து மேற்கதுவாய் அப்படிங்கிறது இதோடைய மேலே உள்ள நம்பர். இந்த இருக்கா, இது மேலே உள்ள நம்பர், இதை எடுக்கணும். 1 3 4. இப்போ மேற்கதுவாய்ங்கிறது வந்து 4 வரப்போகுது. அப்போ இதில் வந்து 1 3 4 இது மேற்கதுவாய், மேலே உள்ள நம்பர். 3ஆம் நம்பர் மேலே உள்ள நம்பர். கீழ்கதுவாய்ங்கிறது 2ஆம் நம்பர், கீழே உள்ள நம்பர். இந்த 2 நம்பரும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, மாற்றி போட்டுறாதீங்க. மேற்கதுவாய்னா மேலே உள்ள நம்பர் 3ஆம் நம்பர். மூ 3ங்கிறது 3 மே இது 2 ஒரே இதில் வருதா, இதை வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நம்பர் போடுது. இந்த நம்பரை வச்சு தான் இந்த 35 விகற்பங்களும் இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனையும் எதிகையும் கொடுத்துருப்பாங்க. மோனை வந்து பார்த்தாலே போதும், எதிகை வந்து அதோட சேம் தான். முதல் எழுத்து ஒன்றி வருவத்தொடுப்பது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவத்தொடுப்பது எதிகை. அப்போ மோனை வந்து என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் எதிகைக்கும். இப்போ இணை மோனை அப்படிங்கும்போது இணை மோனைனா 1 2 வருமா, இன்சொல் இனிது. அப்போ இந்த 2 இதுவும் ஓகேவா? அவ்வளோதான். பொழிப்பு 1 3, துறந்தார் பெருமை. இதுதான் சீர்கள். 1 சீர், 2ஆவது சீர், 3ஆவது சீர், 4ஆவது சீர், 5ஆவது சீர், 6ஆவது சீர், 7ஆவது சீர். இல்லை 1 2 வந்திருக்கா, இது இணை மோனை. பொழிப்புனா 1 3 வந்திருக்கு. இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். ஒருவு அப்படிங்கிறது 1 4க்கும். இந்த எடுத்துக்காட்டுலாம் பாருங்கள், நான் ஈஸியாக புரியும். அவ்வளோதான். அந்த ஷார்ட்கட், அந்த ஆர்டரும் அந்த நம்பரும் போட தெரிஞ்சிட்டுனா எல்லாமே ஈஸி தான். ஒருவுங்கிறது 1 4, கூளை அப்படிங்கிறது 1 2 3, முற்று மேற்கதுவாய் 1 3 4, கீழ்கதுவாய் 1 2 4, முற்று 1 2 3 4, கற்கு கசடர் கற்பை கற்றப்பேன். இதே மாதிரி தான் எதிகைக்கு 2ஆவது எழுத்தாக வரும். அவ்வளோதான். 2ஆவது எழுத்து வந்துச்சுன்னா அது எதிகை. அதே மாதிரி தான் 7 வந்து போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க. தொடை வந்து பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். முதல் 3 இதில் பார்த்திங்கன்னா இதில் இப்படி பாருங்கள். முதல் 3 4ஆம் 1 3 4ஆம் சீர்களில் வருவது என்னது? 1 3 4னா மேற்கதுவாய். அளவடிக்கு இன்னொரு பேர் நேரடி. இணை எதிகை என்பது டேஸ் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது.
1 2 வந்துச்சுன்னா அது என்னது இணை எதுகைனாலும் சரி, இணை மோனைனாலும் சரி. இணைன்னு வந்துட்டுனாலே அது 1 2 தான். அடுத்து இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கூளை அப்படிங்கிறது 1 2 3 1 2 3 இருக்கா, 1 2 3. மேற்கதுவாய் 1 3 4 1 3 4. கீழ்கதுவாய் 1 2 4 1 2 4. முற்று 1 2 3 4. அவ்வளோதான். அடி வந்து 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நேரடி, நெடிலடி, களிர் நெடிலடி. இந்த ரெண்டும் ஒரே பேர். சிந்தடி 3 சீர்கள், அளவடி 4 சீர்கள், நெடிலடி 5 சீர்கள். தொடை வந்து 8 வகைப்படும். தொடை விகற்பம் வந்து 35 வகைப்படும். இதில் உள்ள அணிகள்லாம் நமக்கு தேவை கிடையாது. புது புக்கில் மட்டும் பாருங்கள், போதுமானது. அடுத்து இந்த ஒருமை பன்மை லைட்டாக பார்த்துக்கோங்க, போதுமானது. இதோட வந்து உங்களுக்கு டேர்ம் 3 வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பை.